கிராமத்தில் கொய்யா தோட்டத்துக்கு வந்தால் சீசனில் இல்லைன்னாலும் எப்போயாவது ஒரு கொய்யாவாவது இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மத்தியான நேரம் ஏதாவது கொய்யா பழம் கிடைக்காதான்னு பார்க்குறேன். காய் இருந்தால் கூட இல்லை பழுக்கிற மாதிரி காய் இருந்தால் கூட சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். பாப்பா தேடுவோம். முயற்சியுடையார் கழ்ச்சி அடையார். பிஞ்சு காயாக இருக்கு. அது சில நேரம் குருவி கடிச்சிருக்கும் சில காய் பழம்லாம். பழமாக இருந்தால் தெரியும், ஒரு பழக்காயாக இருந்தால் பழுக்கிற மாதிரி ஸ்டேஜ் அந்த பழத்திற்கு கடிச்சு வச்சுருக்கோம். அது பிடிங்கி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆஹா, வெரி குட், சூப்பராக கண்டுபிடிச்சாங்க. சூப்பர் தாங்க, ரெண்டுமே ஓகே தாங்க. ஒன்றும் ஓகே, சாப்பிட்லாம். கிள்ளி பார்க்கணும். கிள்ளி பார்த்து மெதுவாக இருந்துச்சுன்னா கிராமத்தில் சின்ன வயசில் இங்கே ஒன்று இருக்காது, சின்ன காயாக இருக்குது. பரவாயில்லைங்க, 2 கிடச்சிருச்சுங்க. இன்னொன்று சூப்பர், சாப்பிட்றலாம். கிராமப்புறத்தில் இருந்துட்டு சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா எப்படி இருக்கும்? வாழைப்பூ, வாழைக்குள்ளே தான் இருக்குது அது கொய்யா. ஆனால் அந்த கொய்யா நல்ல எங்கள் அண்ணன் முதல்ல வெட்டி விட்டுருப்பார். சின்ன உயரம் இல்லாமல் இருக்கும். இப்போ வெட்டி விட்டு திரும்ப வளர்ந்து பெருசாக வந்துடுச்சு. அதனால் இந்த உயரத்தில் எங்கே காய்க்குதுன்னு தெரியாது. பரவாயில்ல, 2 கிடச்சிருச்சுங்க. 2 கிடச்சது பெரிய சாங்க. சாப்பிட்றது போய் நிழலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூக்கத்தை போட்டு எங்கள் பசங்க, என் பையனோட கூட குடிக்கிற பசங்கள்லாம் அன்றைக்கி வந்திருக்காங்க ஊருக்கு. அவங்க ஏதோ பிரியாணி செய்ய போகிறாங்களாம், சிக்கன் பிரியாணி வந்து பாருங்கள். நம்மெல்லாம் அந்த காலத்தில் கூட்டாஞ்சோறு ஆக்குறோன்னு சொல்லுவாங்க. போய் தோட்டத்தில் வந்து எல்லா அரிசியெலாம் கொண்டு போய் பசங்களாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது. இப்போ எப்படி டெக்னிக்கல் இந்த காலம் மாறிடுச்சுன்னா, அந்த படிக்கிற பசங்களே ஒரு பையன் வந்து நல்லா பிரியாணி சமைப்பானா. அந்த பையன் வந்திருக்கேன். நான் இப்போ திருச்செந்தூர் போயிட்டு நைட்டு தூங்கிட்டு இருந்தேன். எந்திரிச்சு அவங்கள பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆளில் காணோம். பார்த்தா கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்களாம். அரிசியெல்லாம் ஊற வச்சுருக்காங்களாம். அப்புறமேலேக்கு அவங்கள பார்த்துட்டு அப்படியே நான் அந்த கேப்பில் தான் இந்த கொய்யாவுக்கு வந்தேன். கொய்யா இருந்தால் சாப்பிட்லாமே. கொய்யா காய் கிடச்சிருச்சு. அதெல்லாம் பிஞ்சு இந்த பசங்க எப்படி பிரியாணி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுவும் ஒரு வீடியோவை போட்டு விட்றேன். பசங்களுக்கு ஒரு ஆசை, அவங்க செய்யணும்னு நினச்சி ஒற்றுமையாக வந்து 10-15 பேர் வந்திருக்காங்களாம். நான் பார்ப்பேன். நான் கிரிக்கெட் விளாண்டுட்ருக்காங்க. இப்போ அந்த டயத்தில் கேப்பில் விளாட்றாங்க பாருங்கள் கிரிக்கெட். அதான் மாணவர் காலத்தில் கிடைக்கிற அந்த டைம், அரிதான டைம். ஒற்றுமையாக வந்து நினச்சி ஒரு பையனுக்கு பிறந்த நாளாம். நான் சொன்னேன், நம்ம வீட்டுக்கு இருக்கிறதுக்கு எதுக்குடா அவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கிட்டு வரணும் திங்ஸ்லான்னு கேட்டேன். நம்மளே செய்வோம், பசங்களை வர சொல்கிறா, வாங்கி கொடுப்போம், செய்யட்டும்டான்னு சொன்னேன். சொன்னேன், இல்லைப்பா ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பிறந்தநாள் வெட்டிட்டு கொடுக்குறேன், அவங்க வீட்டில் தான் முதல்ல வச்சது, இப்போ இங்கே வந்து சமைக்கிறதுக்கு அப்படான்னு போட்டிருக்காங்க. சரிடான்னு சொல்லியிருக்கேன். போயிட்டு அதையும் உங்களுக்கு போட்டு விட்றேன். மார்னிங் நல்லா காற்றடிக்குது. மதிய வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஹாப்பியாக இருக்குது. எங்கள் தோட்டத்தில் மிளகாய் வந்து ரொம்ப நோய்பட்டுருச்சு. நோயாயிடுது வந்து மிளகாயெலாம் ரொம்ப சரியில்லாமல் இருக்குது. அதையும் எடுத்து காமிக்கிறேன். விவசாயிகளுக்கு வந்து நோய் இல்லாத நல்ல பயிர் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் செடி நல்லா இருக்குது. தக்காளி இன்றைக்கி தக்காளி நிறைய காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வரேன். தக்காளி காய்ச்சிருச்சுன்னா இதிலே நம்ம தக்காளி பழம் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.